எடுத்துட்டீங்களா? கோவை மாநகராட்சியில் மாமன்ற கூட்டம் இன்று நடைபெற்றது. இதில் அதிமுக மாமன்ற உறுப்பினர்கள் வாயில் துணியை கட்டிக்கொண்டும் நாறுது வெள்ளலூர் முதல் கோவை புதூர் வரை குப்பை நாறுது, நடவடிக்கை எடுக்காத திமுக மேயரே ராஜினாமா செய், கண்டிக்கிறோம் மாதம் மாமன்ற கூட்டம் நடத்தாத திமுக மேயரை கண்டிக்கிறோம், தத்தளிக்குது லஞ்ச லாவண்யத்தில் கோவை மாநகராட்சி தத்தளிக்குது போன்ற பதாகைகளுடன் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தனர். இன்றைக்கு இந்த கோவை மாநகராட்சியுடைய ஊழல் மிகுந்த இந்த கோவை மாநகராட்சியுடைய மாமன்ற கூட்டம் நடைபெறுது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த கோவை மாநகராட்சியில் பாத்தீங்கன்னா மாசம் கூட்டம் நடத்துங்கிறது மாமன்றத்தோட இதுங்க. மக்களை பத்தி கவலைப்படாத திமுக மேயர் கடந்த மாசம் கூட்டம் நடத்தல. இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த 3 நாள்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 119 சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க. இங்க இருக்கிற இந்த திமுக கவுன்சிலர்ஸ் யாராவது இந்த சப்ஜெக்ட் படிச்சிருப்பாங்களான்னு கேட்டு பாருங்க. யாரும் ஒருத்தருக்கு ஒன்றும் தெரியாது. ஏன்னா அவங்களுக்கு மாசம் வர வேண்டியது வந்தா போதும். கூட்டம் எந்த தீர்மானத்தை பாஸ் பண்ணாலும் கவலை இல்ல முன்னனுமதி வாங்கிட்டு பல ஊழலுக்கு வித்துட்டுறதா இந்த மாநகராட்சிங்கிற கூட்டத்தோட நோக்கமே. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா இன்னைக்கு மாநகராட்சியை குப்பைக்கு தனியாருக்கு டெண்டர் விட்டாச்சுங்க. விட்ட அப்புறம் பாத்தீங்கன்னா பல கோடி ரூபாய் மாதம் 3 மாதத்துக்கு ஒரு பல கோடி ரூபாய் குப்பைக்கு ரோட்ல மண் எடுக்கிறதுக்கு செலவு பண்றாங்க. அதுக்கு மாசம் ஒரு தனிநபருக்கு யாரோ ஒரு சம்பாதிக்கணும் ரோட்டில் இருக்கிற மண் எடுக்கிறதுக்கு இது பண்றாங்க. அதே மாதிரி ஒரு தனியாருக்கு குப்பை எடுக்க டெண்டர் கொடுத்தாச்சு. அப்ப அவங்களுக்கு என்ன வேலை? ஏற்கனவே இங்க இருக்கிற பர்மனன்ட் ஒர்க்கர்ஸை வச்சு அவங்க கூட தனியார் ஒர்க்கர்ஸ் கூட குப்பை எடுக்க வைக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தா இப்போ 200 ஆட்டம் மறுபடியும் வர போகுது. ஏதாவது இவங்க எப்ப பார்த்தாலும் இந்த திராவிட மாடல் அரசு என்ன சொல்லலாம், மத்திய அரசு நிதி கொடுக்கலன்னு சொல்லப்போ இந்த 200 ஆட்டோ வாங்கிருக்க எங்க இருந்து காசு வந்தது? மத்திய அரசு கொடுத்த சுகாதாரத்துறை கொடுத்த காசு தானே. அதே அந்த ஆட்டோ தனியார் கம்பெனி எடுத்து குப்பை எடுக்க டெண்டர் எடுத்து அவன் வாங்க வேண்டிய ஆட்டோவை இவங்க 200 ஆட்டோ வாங்கி கொடுக்குறாங்க இந்த கோவை மாநகராட்சி. அப்போ அவனுக்கு கைமாறு செய்யுதா? அப்போ யாராவது ஒரு தனிநபர் சம்பாதிக்கிறதுக்கு மக்களுடைய பணத்துக்கு இந்த 25 கோடி கிட்டத்தட்ட செலவு பண்றாங்க இந்த ஆட்டோ வாங்குறதுக்கு. அந்த 25 கோடி மக்களுக்கு பயனுள்ளதா செலவு பண்ணலாம்ல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கடந்த ஆட்சியில் பாத்தீங்கன்னா 36 இடத்துல எம்சிசிக்கு ஒவ்வொரு இடத்துலயும் குப்பை எடுக்கிறதுக்கு இது கட்டி அங்கங்க பிரிச்சு பண்ணியிருந்தோம். அதெல்லாம் அப்படியே குப்பையில போட்டுட்டு இன்னைக்கு பாத்தீங்கன்னா கோவை இன்னைக்கு ஏன் வாய்க்கடிக்கு வந்தோம் அப்படின்னா கோவை வெள்ளலூர்ல இருந்து கோவை புதர் வரைக்கும் அப்படி நாத்தடிக்குது, துர்நாட்டம். இந்த மக்கள் வாழ முடியாத நகரமா கோவை மாறிட்டு இருக்கு. அதாவது நாத்தம் அந்த அளவுக்கு சாயங்காலம் எடுத்துட்டீங்கன்னா ஒரு 5 மணிக்கு ஆரம்பிச்சு 8 மணி வரைக்கும் நாத்தம் கோவை புதர் வரைக்கும் போயிட்டு இருக்கு, நாத்து இருக்கு. ஆனா இது பல முறை நாங்க அனைத்து இந்த அண்ணா முன்னேற்ற கவுன்சிலர்ஸ் இது இந்த மாதிரி நாத்து கட்டுப்படுத்துங்க சொன்னா செகுடங்கால் சங்குகளை போல இந்த திமுக மேயர் பாத்தீங்கன்னா தேசிய பசுமை தீர்ப்பாயம் கூட இன்னைக்கு வெள்ளலூர் போறாங்க. இன்னைக்கு தெரிஞ்சுட்டு இந்த பயோமணி அதே மாதிரி கிட்டத்தட்ட 60 கோடி செலவு பண்ணுன்னு சொல்லி தீர்மானம் போட்டாங்க. அது ஒரு 6 மாசம் ஆச்சு. அது அப்படியே குப்பையில் கிடக்குது. இதுல வேற அதாவது இவரு உள்ளாட்சித்துறை அமைச்சர் சொல்லிடுறாரு, இந்த மாதிரி திருப்பூருக்கு குப்பையில கொண்டு இங்க போறாங்க. அசம்பிளிலே சொல்றாரு வாங்கி குப்பை மேடா. அதாவது இந்த வெள்ளலூரில் சரி பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கண்டிப்பாக இவங்களுக்கு பாடம் படிக்கின்ற வேளையில் ஆர்ப்பாட்டத்தை கையில் எடுக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா கடந்த 5 ஆண்டுகளில் இந்த கோவை மாநகராட்சியில், அதாவது நான் உண்மையை தான் சொல்றேன், அதாவது இவங்களெல்லாம் இந்த கோவை மாநகராட்சி சிபிஐ வச்சு விசாரிக்க ஊழலுக்கு வித்துட்டு தான் இந்த கோவை மாநகராட்சி. ஏன் சொல்றேன் அப்படின்னா கடந்த 5 ஆண்டுகளில் ஒரு தனிப்பட்ட நபர் வீடு கட்டுறக்கோ இல்ல பிளான் அப்ரூவல் பண்றக்கோ இந்த கோவை மாநகராட்சியில் பணம் கொடுத்து அப்ளை பண்ணியிருந்தா பணம் கொடுக்காம யாரோ ஒரு நபர் பல லட்சம் பேர் வீடுக்கு வரி போட்டிருக்காங்க. பிளான் அப்ரூவல் பண்ணிருக்க யாராச்சும் காசு கொடுக்காம பிளான் அப்ரூவல் வாங்கியிருக்காங்களா, வரி போட்டிருக்காங்க கேளுங்க. இதுக்குதான் விசாரணை ஸ்பெஷல் டீம் போட்டு விசாரிச்சு இந்த கோவை மாநகராட்சி ஊழல் மிகுந்த கோவை மாநகராட்சியை கலைக்கணுங்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல கோரிக்கைங்க. இவங்க யாரை பத்தியும் கவலை இல்லாம ஊழல் செய்யறதே இந்த கோவை மாநகராட்சி கொள்கையை வச்சுட்டு வேலை செய்யறாங்க. அதே மாதிரி இந்த 5 ஆண்டுகளில் பல ரோடுகளை பார்த்தா போட்ட ரோடே போட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா பெர்க் ஸ்கூல் ரோடு பாத்தீங்கன்னா 1 மாசத்துக்கு முன்னாடியே போட்டாங்க, மறுபடியும் போடுறாங்க. அப்போ இவங்க லட்சம் நின்று இருக்கு. இதே மாதிரி 5 வருஷத்துல ரோடு போட்ட பல கோடி ரூபாய் கிட்டத்தட்ட 700 கோடி செலவு பண்ணியிருக்காங்க. அதிலும் மாபெரும் ஊழல் நடந்திருக்கு. ஆகவே இந்த கோவை மாநகராட்சி ஊழலுக்காக கலைக்கப்பட வேண்டிய மாநகராட்சி தான்.